ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. மல்லியை வீட்டை விட்டு துரத்திட்டாரு இந்த விஜய். அது எதுக்காகனா, அவங்க முகத்தில் ஆரத்தின்ற பேரில் வேறு எதையோ கலந்து கொண்டு முகத்தில் ஊற்றிட்டாங்க. அதனால் அந்த சுடர் ஏற்கனவே தொட்டாசி நீங்கள் மாதிரி கத்துவா, இப்போ இன்னும் அதிகமாக கத்த ஆரம்பிச்சிட்டாலே. அதனால தான் கோவம் இவர் இப்படி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம கதிரையை சேர்ந்துக்கிட்டு, எப்படியோ இந்த மல்லி தொல்லை ஒழிஞ்சிச்சுப்பா, நம்மளே ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவளை வீட்டை விட்டு துரத்தினும்னு நினச்சோம். ஆனால் நம்ம மாப்பிள்ளை அதுக்கு முன்னாடி அவரே ஒரு பிளானை பண்ணி எப்படியும் அவளை வெளியே தள்ளிட்டார். இதுக்கு மேலே அந்த வேலை நம்ம குறைஞ்சின்னு சொல்லிட்டு அவர் மனசோடு நினைக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவர் மல்லிக்கு நல்லது நினைக்கணும்னு நினச்சாலும் அவருடைய பொண்ணோட வாழ்க்கை அங்கே ஊசலாடிட்டு இருக்கு இல்லையா. அதனால் அவருக்குள்ளேயும் ஒரு கெட்ட எண்ணம் ஓடிட்டு தான் இருந்துச்சு. எப்படி மல்லியை கழட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடவுளாக பார்த்து ஒரு இது ஏற்படுத்தி கொடுத்தாரு இல்லையா. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போதைக்கு மல்லி வெளியே போயிட்டா. அதுக்கு காரணம் விஜய் தான் அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளது. உனக்கு நிறைய இடம் கொடுத்ததுனால தான் இப்படியெல்லாம் ஆடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வெளியே இருக்க இவங்க இருந்துக்கிட்டு இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் யாருன்றதை காட்டுறேன். அந்த சுழதிக்காக தானே என்னை வீட்டை விட்டு வெளியே தோத்துனாங்க. அவள் யார் என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த வீட்டுக்குள்ளே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிக்கிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதாவும், அப்பாடா எப்படியும் இது ரெண்டும் பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டை விட்டு விஜயை தோத்திட்டான். இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று அந்த அரட்டிக்கிட்டு ரேணுகா தான், அவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணி வீட்டை விட்டு தோத்திட்டோன்னா அதுக்கப்புறம் ரஞ்சிதா, விஜய் உனக்கு தான். விஜய் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இரு, அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன ஏற்று நிற்கக்கூடாது, அதுக்கு சம்மதம்னு சொன்னால் மட்டும் தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ என்ன ராஜ்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் போய் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க. நான் எப்போவுமே உங்கள் மேலே மரியாதை வச்சுருக்கேன். அந்த மரியாதைக்கு என்றைக்குமே கலங்க வர மாதிரி நான் நடந்துக்கவும் மாட்டேன், நடக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ல, பார்க்கலாம் நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மையா இல்லை கப்ஸாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துக்கிட்ட யோசிச்சுட்டு இருக்க. ஆனாலும் அதை நம்புகிற நிலைமையில் இப்போதைக்கு நம்ம ரஞ்சிதா இல்லை. ஏன்னா ராஜிமா எப்போவுமே அவங்களுக்கு ஒரு வேலை ஆகுனா மட்டும்தான் நம்ம காலை பிடிக்குவாங்க. இல்லைன்னா நம்ம தலையை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதை யோசிக்கவும் மாட்டாங்க. அதனால் இவங்களை நம்புறதே தப்புன்னு நினச்சிட்டு இருக்கேன். இவன் இருந்துக்கிட்ட சரி போகிறப்போ நடக்கிறது என்ன அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்க. அதுக்கப்புறமா மல்லி இருந்துக்கிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. என்ன ராஜேஸ்வரி, நீ இவ்வளோ தெளிவாக பிளான் போட்டியே, ஆனால் உங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குன்றதை மறந்துட்டியா? ஏன் மறந்த அப்படின்னு எனக்கு தெரியல. நீ கிச்சனில் என்னென்ன பண்ண அப்படின்றது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா நீ இப்படி பண்ணுவ ஏதாச்சும் தெரிஞ்சே தான் நான் அங்கே ஃபோனை வச்சுருந்தேன். அதில் சிசிடிவி கேமராவில் இருக்கிறதும் ரெக்கார்ட் ஆகிருக்கு, என் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையும் எனக்கு இல்லை. நீ தான் அந்த ஆரத்தி தட்டை மாற்றி வச்ச, அதில் ஏதோ கலந்து வச்ச, அதுக்கப்புறம் என் கையை தட்டி விட்டு ரஞ்சிதாவை இடிக்க வச்ச, அந்த இதை ஊற்ற வச்ச, எல்லாத்தையும் நீ பண்ணிவிட்டு கடைசியில் என் மேலே பழிய போட்டேன். எவ்வளோ தைரியம் இருக்கணும் உனக்கு. நானே ஒரு அப்பாட்டக்கரை, நீ எங்கிட்டே அப்பாட்டக்கரை வேலை காட்டுற, உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்ல, ஏய் மல்லி சும்மா எதுவும் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காது, உனக்கு இப்போ என்ன வேணும் அதை சொல்லு அப்படின்னு. எனக்கு என்ன வேணுமா, என்னை வீட்டை விட்டு துரத்தனில்ல, நீயே விஜய்கிட்ட பேசி என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போக வைக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் என்னுடைய சுயரூபத்தை தான் நீ பார்ப்பேன். ஏன்னா நான் எப்போயும் எதுக்காகவும் பயந்துக்கிட்டே இருக்க மாட்டேன். வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா இது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் ஒரே மாதிரி அமையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அது மாதிரி தான் இப்போ இருக்கிற சூழ்நிலையும். நீ என்னை ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக அதுக்கு எதிர்வினையை நான் காட்டுவேன். அதுக்கான ஃபுல் ரைட்ஸும் எனக்கு இருக்குது. நீ இப்போ தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காத. கண்டிப்பாக நீ மாற்றத்துக்கான நேரம் வரும். அதுக்கான நேரம் ரொம்ப நாள் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்ல, இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னதும், நீ கண்டிப்பாக இப்போ என்னை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் எப்போ ஏதுன்றதை நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அதை விட்டுட்டு நீ மறுபடியும் என்னை வெளியே துரத்திட்டதுனால இன்னும் என்ன பிளான் பண்ணி விஜய் மனசு என் மேலே வெறுப்பேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், வீடியோ எல்லாருக்கும் போகும், முக்கியமாக விஜய்க்கு அப்படின்னதும், ஐயோ வேணவே வேணாம், இதுக்கப்புறம் அவன் இதை வீட்டை விட்டே போக மாட்டேன்னு கங்கனம் கட்டின்னு உட்காந்துக்குவான். ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன், சொத்து மேலே கேஸை போட்டு அந்த சொத்தை அடையிற வரை வீட்டை விட்டு போக மாட்டேன்னு உட்காந்துதான். அதுக்கப்புறம் நீ ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவன் இந்த வீட்டை விட்டே போக மாட்டேன்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் எனக்கு தான் பெரிய ரிஸ்க் ஆயிரும். அதனால் இப்போ அதை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் நம்ம மல்லி இருந்துக்கிட்டு, சரி விஜய் கூட நம்ம வாழ தான் முடியல, ஆனால் விஜய் ஏமாத்திட்டுருக்க இந்த ரேணுகாவை யார் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், இல்லைன்னா விஜய்க்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு முடிவு எடுக்கிறா. அதனால அவளுக்கு வெற்றி சேரப்போதா தோல்வி சேரப்போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி தாங்க வரும். ஏன்னா இந்த சுடரோட சாப்டர் முடிகிறதான நேரம் வந்துச்சு இல்லையா, அதனால தாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.